எல்லாருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நம்ம குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தோம். நிறைய பேர் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டும் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பராக் பரீக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இது பார்த்திங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் 524% வருமானம் கொடுத்துருக்கு. அதாவது நீங்கள் அதில் 1 லட்ச ரூபா 10 வருஷம் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு 5,24,000 அது மாறி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் யூஎஸில் இருக்கிற 4 நல்ல பெரிய கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணுது. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி அலச போகிறோம். பராக் பரீக் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா அதோட ஃபவுண்டர், இதை ஆரம்பித்தவர் தான் பராக் பரீக். அவர் ரொம்ப விஷனரி, ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் லாங் டேர்ம் நீண்ட காலத்துக்கு தேவையான மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்களுக்கு அவர் அடிக்கடி லெட்டர் எழுதுவார், ஆர்டிக்கிள் எழுதுவார். அவர் ஜென்ரலாக என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்மளை மாதிரி முதலீட்டாளர்கள் நல்ல விதமான ஒரு பொது அறிவு, இந்த ஃபினான்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி பிஹேவியரல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அது நம்ம கேர்ஃபுல்லாக கையாண்டு இன்வெஸ்ட் பண்ணணும், இமோஷனலாக ஏதாவது முடிவெடுக்கக்கூடாது. அப்புறம் நிறைய சொத்து சேர்க்கறதுக்கு எந்தவித ஷார்ட்கட்டும் கிடையாது, ரொம்ப லாங் டேர்ம் திங்க் பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிறது தான். இவங்க லோகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை இருக்கும். இது என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டோ அப்படின்னு, ப்ரொஃபஸர் டார்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டார்டஸ் அப்படிங்கிறது ஆமை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உயிர் வாழும். அது மட்டும் இல்லாமல் வின்டர் குளிர்காலத்தில் ஹைபர்னேட் ஆகிடும். ஹைபர்னேட்னா எதுவுமே பண்ணாமல் எதுவுமே சாப்பிடாமல் தானாக அமைதியாக அது அது பார்த்தீங்கன்னா உயிரே இல்லாத மாதிரி கூட இருக்கும். ஸோ டார்டஸ் இந்த மாதிரி பொறுமையாக எல்லாமே பண்ணுறதால ரொம்ப வருஷம் உயிர் வாழுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி டார்டஸ் ஹைபர்னேட் ஆகுதோ, ஆமை ஹைபர்னேட் ஆகுதோ, அதே மாதிரி நம்ம அடிக்கடி போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை சீண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பராக் பரீக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா, இது பொதுவாக பேலன்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி நார்மல் ஈக்விட்டி ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லார்ஜ் கேப்பில் இவ்வளோ போடணும், ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இவ்வளோ போடணும், மிட் கேப் கம்பெனியில் இவ்வளோ ஸ்டாண்டர்டாக இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மணி அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி எந்த விதமான லிமிட்டும் கிடையாது. நம்ம போடுற பணத்தை எப்படி வேணாலும் இந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எது நல்லதோ அது முடிவெடுப்பார். இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வருமானம் கொடுத்துருக்கு. கிறிசல் ரேங்க் 3 ஸ்டார். இதோட டைரக்ட் ஃபண்ட், எப்போதுமே நான் சொல்கிறது டைரக்ட் ஃபண்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்ஏவியும் மார்ஜினலாக ஜாஸ்தி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்கும். ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.57 தான். இதே நீங்கள் ரெகுலர் ஃபண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.3, 1.4, 1.5 கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபண்ட் சைஸும் ரொம்ப பெரிய சைஸாக வளர்ந்துருக்கு. ஏன்னா நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஆர்வம் காட்டுறாங்க. அப்புறம் இதோட வருமானம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 இயர்ஸில் 524, அதாவது 524ன்னு பார்த்தோம். அது ஸ்டார்ட் பண்ண வருஷத்துலேருந்து, அதாவது 2013 கிட்டத்தட்ட 11 வருஷம், அதில் பார்த்தீங்கன்னா 675% வருமானம் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப ஃபேமஸ், ராஜீவ் தாக்கர். இவர் இந்த பராக் பரீக் FAS, PPFAS அப்படின்னு சொல்கிற பராக் பரீக் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு, 2001லேருந்து. இவர் இந்த வேல்யூ இன்வெஸ்டிங், இந்த வாரன் பஃபெட், சார்லி மங்கர் அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க ஃபாலோ பண்ணுறது தான் இவரும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். இவர் மெயினாக சொல்கிற 4 விஷயம் என்னென்னா, எப்போதும் நிறைய லோன் எடுக்கிறது, அப்புறம் ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் IPOலையும் பெருசாக நம்ப மாட்டார். ஏன்னா ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பார். IPOவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். அப்புறம் ட்ரஸ்ட், எப்பெல்லாம் இந்த நம்பிக்கை பெருசாக அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்தால் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்புறம் எப்போவுமே லாங் டேர்ம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேசிக் பிரின்சிபல்ஸ் அல்லது ஸ்ட்ராட்டஜி, கொள்கை உத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் முதல் விஷயம் வேல்யூ இன்வெஸ்டிங். வேல்யூ இன்வெஸ்டிங்னா ஒவ்வொரு
ஷேருக்கும் வந்து எப்படின்னா ஒரு கம்பெனிக்கும் வாங்க போகிறோம்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ, மறைமுகமான வந்து ஒரு நல்ல வேல்யூ வந்து ஒரு கம்பெனிக்கு இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அது எப்போ வந்து ரொம்ப அதை விட வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ தான் வாங்கணும் அப்படிங்கிறதா வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபல். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து பாட்டம் அப் ஸ்டாக் செலெக்ஷன். அதாவது எப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து உங்கள் க்ரைட்டீரியா படி செலக்ட் பண்ண, இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் க்ரைட்டீரியா படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது எப்போ ரொம்ப கீழே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. சமயத்தில் மார்க்கெட் ட்ரெண்டே வந்து ஆப்போசிட்டாக இருந்தாலுமே அந்த ட்ரெண்டு, ஷார்ட் டேர்ம் மேக்ரோ எக்கானமி இதெல்லாம் பார்க்காம அந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த செட் ஆஃப் கம்பெனிஸ் மேலே தான் வந்து ரொம்ப ஃபுல் நம்பிக்கை. அதனால அது வந்து கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. அந்த மொத்தமே பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 15 ஸ்டாக்ஸில் தான் வந்து மோர் தென் 50% மேலே உள்ள பணத்தை அதில் தான் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படிம்பாங்க. இந்த ஃபண்டோட சிறப்பம்சமே இதுதான். இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் யூஎஸில் இருக்கிற ஒரு 4-5 டாப் கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா, இந்தியாவில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணோம்னா எல்லா சமயங்கள்லையும் வந்து அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 1992லேருந்து கிட்டத்தட்ட 2000 சொச்சம் டைம் வரைக்கும் வந்து இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் ரொம்ப மந்தமாக இருந்தது. அந்த ஹர்ஷத் மேத்தா அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தப்போ ரொம்ப மந்தமாக இருந்தது. அதெல்லாம் சரியாகி வரத்துக்கு 2003-2004 அப்புறம் தான் வந்து மார்க்கெட்டே திரும்பி எந்திரிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதே சமயத்தில் யூஎஸ் மார்க்கெட் வேற மாதிரி இருந்தது. கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் மாதிரி வந்து பெருசாக சாதித்த மார்க்கெட் கிடையாது, அந்த அளவுக்கு ஜாஸ்தி போயிருக்கு. அதுலேயும் ஒரு சில கம்பெனி டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், என்விடியா இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து அவங்க வந்து பெருகியிருக்காங்க. இந்த ஃபண்டோட பெரிய அட்வான்டேஜே இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஃப்ளெக்சிபிள் அசெட் அலோகேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஃப்ளெக்ஸி கேப். ஸோ இப்போ இந்தியாவில் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குன்னா யூஎஸில் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே மோசமாக இருக்குன்னா இங்கே பண்ணுவாங்க. அதே மாதிரி லார்ஜ் கேப்ல எல்லாம் வந்து மந்தமாக இருக்குன்னா மிட் கேப் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி அதிலே வந்து ஒரு சில கம்பெனி எது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தகுந்த மாதிரி முடிவெடுப்பாங்க. இந்த ஃபண்டு இவங்க வந்து டிவைஸ் பண்ணுறதே, டெவலப் பண்ணுறதே வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ், நீண்ட காலத்துக்கு உகந்ததாக தான் வந்து இவங்க செட் பண்ணுறாங்க. பராக் பரீக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை வந்து நம்ம முன்னாடி பார்த்த குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டோட கம்பேர் பண்ணால் ரெண்டுமே எதிரும் புதிருமா டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா அதில் உள்ள ஃபண்ட் மேனேஜர் வந்து நிறைய மாற்றங்களை அடிக்கடி கொண்டு வருவார். இதில் வந்து ராஜீவ் தாக்கர் பார்த்தீங்கன்னா மாற்றமே ரொம்ப ஈஸியாக கொண்டே வரமாட்டார். ஏன்னா வந்து இவங்க முன்னாடி டிசைட் பண்ணி வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வந்து என்னென்ன கம்பெனி செலக்ட் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து ரெண்டுமே வந்து நல்ல விஷயங்கள் தான். இது வந்து லாங் டேர்முக்கு ரொம்ப நல்ல விஷயம். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஏதோ ஒரு புரோக்கர்கிட்ட போய் ஏதோ ஒரு ஃபண்டை வாங்குறது பெரிய தப்பு. நம்ம இந்த மாதிரி நல்லா அனலைஸ் பண்ணி முக்கியமாக டைரக்ட் பிளான்லேயே பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளான் பார்த்தீங்கன்னா இதோட NAV 71, அது 71.53 இருக்குது. அதை விட 6 ரூபா வந்து 6 பாயிண்ட் NAV ஜாஸ்தி இருக்குது பாருங்கள், 77.31. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெகுலர் பார்த்தீங்கன்னா 1.32%. இதே வந்து டைரக்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 0.57% தான். அது மட்டும் இல்லாமல் அதோட NAV மட்டும் இல்லாமல் இன்கமும் வந்து டைரக்டில் தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது டைரக்ட் ஃபண்ட். ஸோ இதுதான் வந்து இதோட டாப் 10, அதாவது முதன்மையான 10 கம்பெனிகளில் ஃபுல்லாக பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஒன்று, மற்றதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனி. ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற மோனோபோலி மோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து அவங்களோட வேறு யாருமே அந்த ஏரியாவில் இருக்க மாட்டாங்க. இப்போ பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த நெட்வொர்க் வந்து அந்த கிரிட் வச்சிருக்கிறது வந்து இவங்க மட்டும்தான், கவர்மெண்ட் கம்பெனி. அப்புறம் கோல் இந்தியா, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே வந்து 2வது பெரிய கோல் மைனிங் வந்து பண்ணுற கம்பெனி வந்து கோல் இந்தியா, அது இருக்குது. அப்புறம் பேங்க்ஸ் 3 இருக்குது, HDFC, ஆக்சிஸ், ICICI, மாருதி இருக்குது, ITC இருக்குது, பஜாஜ் ஹோல்டிங், HCL. இதுதான் வந்து டாப் 10 ஹோல்டிங். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸில் இருக்கிற ஃபேஸ்புக், அல்ஃபாபெட்டுங்கிறது கூகுள், அமேசான், இது பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கிற மேஜர் ஹோல்டிங். அது இன்னும் கீழே போனீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா, மோத்திலால்,
பாலகிருஷ்ணா, என்எம்டிசி பார்த்தீங்கன்னா பெரிய மைனிங் கம்பெனி. இது ஸ்டீலில் வந்து தனியாக பிரித்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய வேல்யூபிள் கம்பெனியாக மாறிடுச்சு. எம்சிஎக்ஸ், ஜைடஸ், சிடிஎஸ்எல், இன்ஃபோசிஸ், சிப்லா, டாக்டர் ரெட்டி, ஒரு நல்லா வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்து நம்ம கற்றுக்கலாம். இதுக்கு பார்த்தது கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. அதுக்கப்புறம் 1% இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிற மற்ற கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி, ரொம்ப சாலிடாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற நம்பிக்கையான கம்பெனிகளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் கம்பெனியை பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இது உகந்ததுன்னு அவங்களே சொல்கிறாங்க. டெய்லி NAV பார்க்குறவங்க இது வாங்கவே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. லாங் டேர்ம் அப்படிங்கிறது 1 or 2 year அப்படின்னு நீங்கள் மனசுல இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க லாங் டேர்ம் சொல்கிறது மினிமம் 5 வருஷம், மேக்ஸிமம் 10, 15, 20 வருஷம். அதே மாதிரி இது வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே வந்து சரியாயிடும், உடனே வந்து மரம் வளர்ந்து காய்கனி கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்க இதில் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. அப்புறம் எப்பெல்லாம் மார்க்கெட் ரொம்ப பயங்கரமாக கீழே போகுது மேலே வருது அந்த மாதிரி நடக்கும்போது இவங்க வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜர் மெஜிஷியன் கிடையாது, மேஜிக் பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீரியாடிக்காக எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு மியூச்சுவல் ஃபண்டில் எதிர்பார்க்காம உண்மையிலே பார்க்க போனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து இப்போலேருந்து ஒரு 20-30 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபண்டை வாங்க வேணான்னு சொல்லலை, நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, அதனால் இதை வாங்குங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணல.